ஆமா ரெடி bro 3900 4400 உங்களுக்கு 250 வந்து ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் மிஸ்டர் ஸ்பீட் பை. இன்றைக்கி என்ன ஒரு சின்ன அப்டேட்டுக்கு நம்ம சேனலுக்கு என்னென்னா ரைடிங் கியர் வாங்கலாம்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து வச்சு காசு எடுத்து நான் வாங்க போகிறேன். கோயம்புத்தூரில் ஏபிசி பைக்கர் ஸ்பாட்னு ஒன்று இருக்குங்க, அங்கே தான் போய் வாங்கலான்ட்டு இருக்கேன். அங்கே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமாம்மா. ஸோ நான் போய் வாங்கலாம்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. சரி போய் பார்த்துட்டு வாங்கலான்ட்டு போகிறேன். சரி வாங்க போகலாம். போகிறக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் தான் என்னோடய அப்டேட்ஸ்லாம் வரும். விட்டு வெளியே கிளம்பியாச்சு. போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கூட கம்பெனிக்கு நம்ம கோ ரைடர் வர்றாருங்க. முதல்ல டைம் இன்ட்ரோ பண்ணியிருப்பேன் பழைய வீடியோவில். அவர் பேர் தமிழ் ரைடர் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு சின்ன சேஞ்சுக்காக அவர் வந்து புவி ரைடர்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணிட்டாப்புல. புவி ரைடர். அவரோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் ஏதோ க்ளவுஸ் வாங்கணும்னு சொன்னாப்புல. ஸோ அவரும் ஆல்ரெடி யோசிச்சு வச்சுருந்தாரு. நானாக பார்த்து வச்சு கூப்பிட்றேன். அவர் சிரிச்சார், ஏங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இப்போ தான் நினச்சிட்டு போகலான்னு உங்கள்கிட்ட கூப்பிடலான்னு இருந்தேங்க அப்படிங்கிறாரு. எனக்கு அதை கேட்டது எனக்கு ஒரு சிரிப்பு வந்துருச்சு. சரி ஓகே வேறு லெவலு, ஓகே ஜி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நைட்டு பிளான் பண்ண மண்டே போய்க்கலாம், கடை லீவு, சரி திங்கெல்லாம் போகலான்ட்டு அப்புறம் கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். இந்த மாதிரி இருக்குன்னாங்க. ஸோ இன்னைக்கு போயிட்டு பர்ச்சேசிங் பண்ணுவோம். சூட்டுமே ப்ளஸ் அதுக்கு ஒரு க்ளவுஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேங்க. பாருங்க காய்ஸ், நம்ம கோ ரைடர் நிற்கிறாப்புல. தலைவர் ரெடியாக வந்திருக்காரு. போமா. இப்போ நம்ம ரூட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோயம்புத்தூரில் சித்ரா ஸ்டாப், அதாவது ஏர்போர்ட் ஸ்டாப்லேருந்து ரைட் எடுத்து காலப்பட்டியிலேருந்து லெஃப்ட் எடுத்து நேராக சரவணம்பட்டியில் ஓடுங்க. சரவணம்பட்டியில் தான் கடை இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். அடிச்சுக்குவோம், நானும் அடிக்கணும். நம்ம கோ ரைடர் பெட்ரோல் அடிக்கணும்னாப்புல அடிச்சுட்டு போயிடலாம். பெட்ரோல் அடிச்சாச்சு காய்ஸ். நான் பவர் தான் அடித்தேன். ஏன் பைபாஸ் ஏறிட்டு இருக்கோம். நெட்டை காட்டாமல் போனால் நல்லா இருக்குமோ. கோயில் பாருங்க வேறு லெவலில் எடுத்துறாப்புல காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சின்னிமலையத்தில் இருக்கோம். சின்னிமலை ஸ்டாப் இது. நம்ம ஜாராவோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜாராவோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம கோயில் நீங்கள் வாங்க, நான் மோடி போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மனசு ஸ்லோவாக வர்றப்ப அடடா இந்த சீடு மட்டும் இது ஒரு 3 நிமிஷம் வருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக தனியாக போடுவேன். இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ கண்டிப்பாக வரும், அதுக்கப்புறம் தான் போடுவேன். பாருங்கள் காய்ஸ், இது வந்து வயலன்ஸாக இல்லை, யாரும் எது தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து என்னோட பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்காக இந்த இது பண்ணேன். தப்பாக இருந்தால் மன்னித்து கொள்ளவும். நான் வந்து இங்கே என்ஜிபியில் தான், என்ஜிபி காலேஜில் தான் படித்தேன். இல்லை ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் மேக்ஸிமம் வந்து நான் பஸ்ஸில் தான் வருவாங்க. பஸ்ஸில் வந்து அங்கேருந்து இறங்கி உள்ளே வந்து இங்கே ஷேர் ஆட்டோ பிடிக்கணும். ஷேர் ஆட்டோ பிடிச்சி இங்கேருந்து இங்கே போகணும், என்ஜிபி காலேஜ் போகணும். அப்போலாம் ஷேர் ஆட்டோவுக்கு 10 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. 10 ஆளுக்கு 10 ரூபா தான். நல்லா இருக்கும், அப்படியே ஜாலியாக போயிட்டு ஒரு என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு ஆப்போசிட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிச்சவர் இருக்குங்க. அந்த குட்டிச்சவரத்தில் உட்காந்து நான் காலேஜ் போக மாட்டேன். எனக்கு எடுத்ததே அந்த குட்டிச்சவர் தான். கழுத கேட்டால் குட்டிச்சவர் வாங்கல, அது மாதிரி அந்த இடத்துல போயிட்டா கண்டிப்பாக நான் காலேஜ் போக மாட்டேன். என் கூட இருக்கிற அந்த 2-3 உறுப்பினர் ஜீவன்கள் இருக்கும், அதனால கூப்பிட்டு போய் படத்தை கூட்டின்னு போயிடும். சரிங்க, நம்ம கோயில் வந்துட்டாப்புல போகலாம். வந்து பேக் கேட்டுங்க, இதான் பேக் கேட், அதான் ஜிபி காலேஜோட பேக் கேட் இருங்க. இதுதாங்க மெயின் கேட் என்ஜிபி. நான் குப்பைப்பட்டின காலேஜ் என்ஜிபி. இருந்து வந்தோம்னா நேராக ஒரே ரோடுங்க. வந்தோம்னா இப்போ காலப்பட்டி வந்தோம். காலப்பட்டியிலேருந்து லெஃப்ட்டு
சரவணம்பட்டி ரோடுங்க. ஃப்ரெண்டில் காரோ பைக்கோ போனால் அதை வந்து பிளைண்ட் ரோடுங்குவாங்க. அதாவது வந்து முன்னாடி போகிறத விட கீழே குழி இருக்கும், ஸ்பீட் பிரேக் சம்திங் எதுனா ஒன்று இருக்குது. அவன் டக்குன்னு பிரேக் அறிவு எதுவும் நடக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒன்று கிராஸ் பண்ணி போயிருங்க, இல்லை ரொம்ப ஒட்டி போகாதையோ ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டி. சரவணம்பட்டி வந்துட்டோம். சரவணம்பட்டி வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வரணுங்க. எங்களே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இங்க இருக்கு பாருங்க, ஏபிசி பைக் ஸ்டாப். இப்போ சுற்றி வந்துடலாங்க. சத்தி ரோட்லேருந்து வர்றவங்க அப்படியே நேராக வந்துக்கலாம். அப்படி இல்லை இந்த பக்கம் கலப்பட்டி அந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி வர்றவங்க அந்த பக்கம் வந்து யூட்டன் போட்டு தான் வரணுங்க. வந்துட்டோம். இதுதாங்க ஸ்பாட், ஏபிசி பைக்கர் ஸ்பாட். நம்ம கடைக்கு வந்துட்டோம். காய்ஸ் கடைக்கு வந்துட்டோம், வாங்க உள்ள போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். தொடங்கி 6500 வரைக்கும் எல்லா ஹெல்மெட்ஸும் இருக்கும். எல்லா பிராண்டட் ஹெல்மெட்ஸும் இருக்குது. அது போக அதை தாண்டி உங்களுக்கு எதுனா வேணாலும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹெல்மெட்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது பாஸ். சூட்டு ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? என்னையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. அது போக இந்த பைக்கு வந்து சேடல் பேக்கு, சைலன்ஸரு, எக்ஸாஸ்ட்டு சம்திங் எல்லாமே இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A to Z எல்லா பைக்கான இது இருக்குது. நம்ம சப்போஸ் இல்லைனாலும் கூட அவங்க பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் போவிக்கு இருக்குது. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா அது போக சேடல் பேக்கு, ஃப்ரண்ட்டு வைசரு, சேஃப்டி கார்டு, R15 சேஃப்டி கார்டுங்கிறது எல்லா பைக்கோட சேஃப்டி கார்டுமே இதில் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டு டேங்க் கவர், ஃப்ரண்ட் சேடல் பேக் இதெல்லாம். இந்த சேடல் பேக் 2600லேருந்து ஓகே சாடில் பேக்ஸ் வந்து உங்களுக்கு 3500. எல்லா சாடில் பேக்ஸுமே 3500. ஓகே. அது மட்டும் இல்லாமல் பைக்குக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரைடிங் தேவையான டாப் பாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. பேடிங்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்பைன் ப்ரொடெக்டர், ஷோல்டர் அண்டு ஆர்ம் எல்போ ப்ரொடெக்டர் வந்துடும். உங்களுக்கு வந்து இதில் தெர்மல் லைனரு அண்ட் ரெயின் லைனர் ஒட்டுக்காக வந்துடும். இது வந்து ரெயின் லைனரு, இதுலேயே வந்து தெர்மல் லைனர் உள்ள ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் தான் எல்லாமே. பாடி மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு நார்மலாக வாஷிங் மிஷினில் போடாமல் நார்மலாக வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போட்டு பாருங்கள். சரி, அமௌண்ட் இது 4400 தரேன். பாடிங் வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல தான் இருக்கும். ஷோல்டர் பாடிங் தான் ஃபஸ்ட்டு பார்க்க. ஷோல்டர் பாடிங் வந்துட்டு கொஞ்சம் கீழே இறங்கினாலும் சேஃப்டி வைஸ் வந்து பண்ணுவோம். இன்கேஸ் ஆஃப் ஏதாவது இம்பாக்ட்னாலும் உங்களுக்கு அடிபடுறது வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அடிபடும். அப்போ ஷோல்டர் பாடிங் இங்கே இருந்துச்சுன்னா இங்கே அடிபட்டது தான் அடிபட்டது தான். இங்கே தான் சேஃப்டி இருக்கும். இங்கே சேஃப்டி வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஜாயிண்ட் தான் சேஃப்டி இருக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சைஸும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். 4400 எங்கே சிஸ்டரோட எவ்வளோ வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிற ரைடிங் ஜாக்கெட்னு இதுதான் 4400. நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கலாம். சைஸ் வாங்கின்னு சொன்னோம்னா கொஞ்சம் நல்லா ஃபிட் ஆகிக்கிற மாதிரி இருந்தால் பேடிங் வந்து ஷோல்டர்னா ஷோல்டரு இதுனா அந்த நேரத்தில் போனால் மட்டும்தான் நம்ம கீழே இருந்தாலும் நம்ம வந்து அடிப்படாது அப்படிங்கிறாங்க. அதுக்காக தான் சரி மெசேஜ் போட்டு பார்க்க. அது வந்து லூஸாக இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மொழி இதுவே நான் ட்ரை பண்ணி தான் செய்கிறேன். இதோட கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சரி வாங்க பார்ப்போம். பெண்ட் இருக்கணும், அந்த பெண்ட் இருக்கணும். உங்களுக்கு கை மடக்கிறதுக்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னா பாருங்கள். ஃப்ரீயாக வண்டியில் உட்காந்துட்டு இந்த 2 ஸ்ட்ராப் மட்டும் நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலலாம் டைட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அந்த இடத்துல டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுவும் டைட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு இன்கேஸ் இது ரொம்ப லூஸாக இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டைட் பண்ணிக்கலாம்.
ஃபிட்டு கரெக்டாக வேணுங்கிறக்கா நீங்கள் டைப் பண்ணலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ரெயின் லைனர் இருந்தாலும் உங்களுக்கு வின்டர் லைனர் வேணும்னாலும் நீங்கள் ஒரே லைனர் தான். நீங்கள் எது போட்டிங்கனாலும் ரெயின் லைனர் வின்டர் லைனர் சேர்ந்து தான் ஆக்ட் ஆகும். பிளாக் வித் ரெட்டுன்னு ஓகே வரும். சார் வாட்ச்சு அந்த மாதிரி எதுவும் போடணும். ஆல்சோ பேஸ் லேயராக வந்துட்டு நீங்கள் ஜெர்சி டைப்பில் இருக்கும். ஜெர்சி டைப்பில் இந்த மாதிரி கிளாத்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே செட் ஆச்சுனாலும் மேக்ஸிமம் அதுதான் வெயிட் வச்சுக்கும், வெளியில் தராது. ஓகே, அந்த ஒரு இதுனால நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தின்னாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாகவும் தெரியாது. பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்வம் ஏற்ற மாதிரியே செட் ஆயிடுச்சு. நான் கேட்கலான்னு இருந்தேன் அவங்ககிட்டயே, நான் அவங்களே வந்து ரெட் பிளாக் கொடுத்துட்டாங்க. செம்மையாக மேட்ச் ஆயிடுச்சு. இங்கே ஜாக்கெட் வந்து என்ன ரேட்டுன்னு ஸ்டார்ட் என்ன ரேட் இப்போ 3900, 4400, 4900, 6800, 7000, 10,000 வரைக்கும் நம்ம இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது. நமக்கு வேணும்னா நம்ம வேறு ஏதாவது பிராண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா கூட அந்த பிராண்ட்ஸ் எங்களால் அவைல் பண்ணி தர முடியும்னா நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். பூட்டு ஒராசா அண்ட் பிபிஜி நம்ம பண்ணிருக்கோம் ப்ரோ. ஒராசாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3800க்கு ஒன்று இருக்குது, 5000க்கு ஒன்று இருக்குது. 3800 பார்த்தீங்கன்னா ஹாஃப் கான்ட்ராக்ட்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஹாஃப் பூட்ஸு. 5000 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் பூட்ஸு. நீங்கள் ஏதாவது வாட்டர் கிராசிங் அந்த மாதிரி எதுனாலும் ஃபுல் பூட்ஸுங்கிறப்போ உங்களுக்கு பேண்ட்டும் பார்க்காது, எதுவுமே இதாகாது அந்த மாதிரி எது. இந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 1500 சம்திங் வருது, 1493 வருது. இது பார்த்தீங்கன்னா ஆக்சர் பிராண்டு. இதில் வந்து எப்படின்னா 1500க்கு மேலே தான் வந்து மொபைல் டச்சோட வரும். இப்போ என்ன சும்மா நார்மல் நம்ம வாங்கினோம்னா ஒரு டைம் க்ளவுஸை கழட்டி நம்ம டச் பண்ணுறது அதே ரொம்ப இரிட்டேட் ஃபீல் ஆயிரும். ஸோ அதுக்காக வந்து சரி வாங்குறது நான் ஆயிடுச்சு, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தேன்னா அதுக்காக வந்து வாங்கி 1500 வருது. க்ளவுஸ் வந்து இங்கே ஸ்டார்டிங் வந்து 250லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் ப்ரைஸ் 4500 வரைக்கும் இருக்குது. எல்லா க்ளவுஸும் எல்லாமே பிராண்டட் தான். இல்லை அதுக்காக நீங்கள் எது வேணும்னு சொல்லி நீங்கள் வெளியூர் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வாங்கி தருவாங்க. எல்லாமே பெட்டர் சாமான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர் வாங்கியாச்சு, கிளம்பிட்டோம். இப்போ அந்த மனுஷனோட வீல் வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்காமா. ஸோ அது வீல் பெண்ட் எடுக்கணும். கணபதிக்கிட்ட ஒரு கடை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை விசாரிச்சு அது ரெடி பண்ணிட்டு போகணும். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எல்லாமே பட்ஜெட் பண்ணி தான் கேட்டால் கொஞ்சம் கம்மி பண்ணி தர்றாங்க, பிரச்சனையும் இல்லை. எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7100 வந்துச்சு. அதாவது அவர் நம்ம புவி ரைடர் வந்து அவர் ஒரு க்ளவுஸ் வாங்கினாப்புல எல்லாமே சேர்த்து எனக்கு 7100 சம்திங் வந்துச்சு. அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி 6650 ரூபா போட்டு கொடுத்தாங்க. பரவாயில்ல, ஓகே, செம்ம வேறு லெவலு. அப்படி பார்த்தா என் கணக்கு ஒரு 6000 ரூபா வந்துருச்சு. நான் என்னென்னா ஒரு க்ளவுஸு, ஒரு ஜாக்கெட்டு, அப்புறம் ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று வாங்கினேன். இது வந்து சரியில்லை, அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்றதுக்காக மொபைல் ஹோல்டர் ஒன்று வாங்கினேன். மொத்தமாக சேர்த்து எனக்கு 6000 ரூபா வந்துச்சு. அதாவது ஃபுல்லாக சேர்த்து 6650 ரூபாங்க டிஸ்கவுண்டோடு சேர்த்து. வேறு லெவலு பர்ச்சேஸ் பண்ணி வச்சு நானும் ரைடு எல்லாரும் பார்த்துக்க, நானும் பெரிய ராவடி தான். அந்த ஜாக்கெட்டை போடும்போது உள்ள ஒரு பூரிப்புங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல அது பார்த்தோன்னே உள்ள ஒரு பூரிப்பு வந்துச்சு. நானும் ஜாக்கெட் போட்டேன் அப்படின்னு சொல்லி வேற லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. அடுத்து இந்த ஜாக்கெட் வாங்கினதுக்காவது நான் ஒரு ரைடு போயே ஆகணும் கட்டாயம். போட்டுட்டு தெரிய ஊர்ற க்ளவுஸ் வாங்கினேன். க்ளவுஸ் 1500 ரூபாங்க. ஏன்னா வந்து க்ளவுஸ் வந்து 1500 ரூபாய்க்கு மேலே வாங்கினா தான் இது வரும், அதாவது அந்த மொபைல் டச்சோட வரும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். ஓகே, நம்ம இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க, எப்போவுமே தேவைப்படும். அதுக்காக தான் வாங்கிட்டேன். ஓகே காய்ஸ், போய் அவர் வண்டியை பெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நேராக வீட்டுக்கு கிளம்புறேன். உங்களுக்கு இந்த கூடிய சீக்கிரம் ஒரு ரைடு போகிறதாக ஒரு பிளான் இருக்குது. பார்ப்போம், அது ஒன் டே ரைடா இல்லை ஒரு 2-3 நாள் ரைடான்னு தெரில. பார்ப்போம், பட்ஜெட்டை பொறுத்து தான் எனக்கு அமையும். கண்டிப்பாக போவேன். சோலோ ரைடா இல்லை தலைவர் கூட வராதுன்னு தெரில. அந்த மனசில் பிடிச்சி எடுத்துகிட்டு போகணும். ஓகே கைஸ், எப்படியோ எப்படியோ பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சு எப்படியோ வாங்கியாச்சு. எப்படியோ வாங்கணும் 1 வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன். எப்படியோ வாங்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக. இனிமேல் ரைடெலாம் கொஞ்சம் லாங் ரைடு போக ட்ரை பண்ணிட்டுருக்கோம். நம்ம கோ ரைட்ரு அவருக்குன்னா எனக்கு அவர் கோ ரைடரா. இனிமேல் ரைட்ஸ்லாம் கன்டினியூ ஆகும். சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் வந்து புவி ரைடர். அவரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர, அதுவும் பார்த்துக்க. அது மட்டும் இல்லாமல் கடையோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கடையில் நீட்டை தர நம்பர், ஃபோன் நம்பர், அட்ரஸில் கீழே போகிற கடையையும் பற்றி நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புவி ரைடர் இவர் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் அப்டேட்ஸ்லாம் வரும். ஓகே காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.